சார். உங்களை பெங்களூரில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட ஒரு பெஸ்ட் டெஸ்டிமோனி இருக்குது தெரியும், அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்களேன். கண்டிப்பாங்க சார். சார் ஆக்சுவலாக என்னோடய பேர் சுரேஷ். நான் வந்துட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் ஆல்ரெடி பெட் ரிடன். அது எதுக்குன்ற காரணம் எனக்கு தெரியாத இருந்தது. அது எப்போ அப்போ கொஞ்சம் போக 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 வந்துட்டு நிற்கவும் முடியாது, நடக்க முடியாது, அந்த சுச்சுவேஷன் வந்துட்டாங்க. நான் சரி வீட்டில் பயந்துட்டு என்னை மணிப்பால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணும்போதோ அங்கே அது சர்டிஃபைட் மீ as L23 and 5 ப்ராடக்ட்ஸ் ஆகிப்போச்சு. அது கண்டிப்பாக நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வீட்டில் ஓகே ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அந்த எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு டவுட் ஆகிட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணாக்க என்ன கேரண்டின்னு கேட்டாங்க. ஒரு நல்ல சிம்பிளான ஆன்சர் கொடுத்தாரு டாக்டர். ஃப்ளைட்டில் போனாக்கா உங்களுக்கு என்ன கேரண்டி கிடைக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒய்ஃப் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்ணாலும் கேரண்டி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு டாக்டர் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம்னாக்கா ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். போயிட்டு எதுக்கும் ஒரு நியூரோ சர்ஜன் கிட்ட போயிட்டு ஒரு ஜென்ரல் செக்அப் எடுத்துன்னு சொன்னாங்க. அந்த ஜென்ரல் செக்அப் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கூட நான் யாருக்கும் சொல்லலை. என் ஃபிங்கர்லாம் இப்படி ஆயிடுச்சு. மடக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஷர்ட் பட்டன் போட முடியாது. நான் எனக்கு எதுனா ஒன்று தேவைன்னாக்கா இன்னொருத்தர் வந்து எனக்கு உதவி பண்ணுற அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டேன். வீட்டில் பயந்துட்டாங்க. சரி அது சர்ஜன் கிட்ட போன உடனே டாப் டு பாட்டம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம சொன்ன ஒன்று சார் அப்பர் லிம் அண்ட் லோவர் லிம் இஸ் கம்ப்ளீட்லி டெட். லைஃப்பில் உங்கள் கையை ஒன்றா அப்படி பண்ண வைக்கவே முடியாது. இதை விட நீங்கள் டயபெட்டிக்ஸ் வந்துட்டு அதிகமாக ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துங்கோ. இதுக்கு மருந்தே கிடையாது. கெஞ்சிடும் ஏதாச்சும் மருந்து கொடுங்க சார். மருந்தே கிடையாது இதுக்கு. நீங்கள் சுகரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோம். டாக்டர் கை விட்டு பிறகு நம்ம வேறு யார்கிட்ட போகிறதுங்க. சரி நான் வீட்டில் வந்து படுத்துட்ருக்கேன். வீட்டில் சொல்லிட்டேன் பாருமா டாக்டர் கை விட்டாச்சு. 2 நாளில் வந்துட்டு 60,000 to 70,000 வெறும் செக்கப் போயாச்சு. அட்லீஸ்ட் இந்த பைசா பணம் இருந்துச்சுனாக்கா பசங்களுக்கு யூஸ் ஆகும். எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ என்னை வச்சுக்கோங்க, பீஸ்ஃபுல்லாக என்ன அனுப்பிச்சி கொடுத்துன்னு நான் சொன்னேன். வீட்டில் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, டாக்டர் கடவுள் கிடையாது, நமக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கிறார், அந்த கடவுள் நமக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் குணாலன் சாருக்கும் கான்டாக்ட். அதுக்கப்புறமா நான் எத்தனையோ மொபைல் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதே நேரத்துக்கு குணாலன் சாரோடைய ஃபோன் வருது. ஃபோன் பண்ணிட்டு திட்டுறாரு அவர். நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஒரு ரிட்டையர்டான மனுஷன் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கலாம், நீ அட்லீஸ்ட் அதுக்காகனாலும் வந்து ஒரு கட்டிஸுக்கு எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதாப்பான்ட்டு. இல்லைப்பா நானே இந்த மாதிரி டெத் பெட்டில் படுத்துன்னுக்கிறேன். அப்புறம் பஜராயிட்டு என்ன விஷயம் இந்த மாதம் சொன்ன உடனே இந்த விஷயமா பேசுறதுக்கு தான் உனக்கு 1 month நான் உன்னை ட்ரை பண்ணுறேன், நீ எனக்கு லைனில் கிடைக்கல. இது ப்ராடக்ட் வந்துட்டு கம்பெனி பேர் வந்து VR4 பிளாக் ஜிஞ்சரில் பண்ணியிருக்கிறது. 4,448 டிசீஸை ரிவர்ஸ் பண்ணிடுது. முக்கியமாக நர்வுக்கு வந்து ரொம்ப வேலை செய்யுதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் பாரு 2 நாளில் வந்துட்டு நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே வீட்டில் நான் பர்டன் பண்ணுறதுக்கு இஷ்டப்பட்டேன், காசு கட்சி பண்ண சொன்னேன். இல்லை நீ சாப்பிட்டே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு இந்த ப்ராடக்ட் அங்கே அனுப்பிச்சு கொடுத்தாரு. இந்த ப்ராடக்ட் நான் எனக்கு அவர் மேலே நல்ல நம்பிக்கை. எதனா ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாருனாக்கா எனக்கு நல்ல பொருளை கொடுக்குவாரு நல்ல நம்பிக்கை. இந்த ப்ராடக்டை எடுத்துக்கின்னு எப்படி சாப்பிடணும்னு கேட்கறதுக்கு வந்துட்டு அந்த நேரமாக பார்த்துட்டு நதீம் சார் மார்க்கெட்டிங் மேனேஜர்னு சொன்னார். அவருக்கு நான் ஃபோன் வச்சேன். சார் இந்த மாதிரி நான் ப்ராடக்ட் இருக்குது என்ன பண்ணுது. அவர் எனக்கு கைட் பண்ணுது. ஃபார் எவ்ரி 10 kgs 1 capsule நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும், அப்போ தான் நம்ம பாடி அப்சர்வ் பண்ணான்ட்டு. ஸோ நான் என்ன நினச்சேன்னாக்கா நான் ஒரு 80 kgs இருப்பேன். அதனால என்ன பண்ணேனாக்கா காலையில் ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் ரெகுலராக சாப்பிடணும். நான் கரெக்டாக 1st ஜூனுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 16th ஜூன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணேன். ஃபிசியோதெரப்பியும் வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ணுற மாதிரி இல்லை சார், கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இப்போ ஸ்டில் இப்படி தான் இருக்குது. இதை சாப்பிடும் போதோ 1st ஜூன் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 16th ஜூன் வீட்டில் எனக்கு மட்டும் இல்லை, என் ஒய்ஃப் மட்டும் இல்லை, என் ஃபேமிலி டாக்டர் கிட்ட நான் போய் இப்படி காமிச்சேன். அவர் அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு. மணிப்பால் கொண்டு அமிச்சு மணிப்பால் ஒன்று ரெடி பண்ணிட்டாங்களான்ட்டு. இல்லை சார் மணிப்பால் என்ன தொத்திட்டாங்க சார் வெளியிலன்னு சொன்னேன். அப்படி எப்படி இப்படி ஆச்சுன்னு கேட்டேன் நான். அவர் கேட்டார். நான் சொன்னேன் போல என் ஃப்ரெண்டு ஒரு பிளாக் ஜிஞ்சர் ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் ஒன்று அனுப்பிச்சாருங்க, அதை நான் சாப்பிட்ட பிறகு இப்படி ஆயிடுச்சு சார் எனக்கு. கண்டிப்பாக பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் அப்படி ஒரு கேப்சூல் இருக்கான்னு MBBS MD என்ன கேட்குறாரு. ஓகே ஓகே இப்போ நார்மல் ஆகிட்டீங்களா சார்? பாருங்க உங்கள் முன்னாலே நிற்கிறேன் நான். எல்போலாம் பிரச்சனை இருக்குங்களா? அதெல்லாம் சரியாயிட்டீங்க? எல்போக்கு வந்துட்டு ஒரு டெம்பரரி ரிலீஃப்க்கு வந்துட்டு ஒரு மசாஜ் பண்ணாங்க. அது வந்துட்டு ஒரு 1/2 hour. அதுக்கப்புறமா நான் இதை சாப்பிட்டு இருக்கேன்.
அதனால வேலை செஞ்சுச்சோ இல்லையோ, பட் இது வந்துட்டு எனக்கு சுத்தமாக வலியே போயிடுச்சு. இப்போ கூட நான் வந்து முன்னாடி ஒரு நிற்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-10 கிலோமீட்டர் நான் பைக்கு டிரைவ் பண்ணி வந்தேன்னா நான் இங்கே உட்காந்துருக்கேன். கிரேட் சார், எக்ஸலன்ட் டெஸ்டிமோனி சார். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆச்சுங்க. அதே நேரமாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எவ்ரி இயர் ஒரு கேஷுவலாக ஒரு பிளட் செக்அப் பண்ணுவார். ஆண்டனி ஜோசப்ன்ற ஒரு பேர். அவர் ஒரு இடத்துல போய் செக் பண்ண உடனே ஏதோ கொஞ்சம் வேரியேஷன் இருக்குன்ட்டு அப்போலோவில் கூப்பிட்டாங்க. இம்மிடியேட்டாக ஆஞ்சியோகிராம் பண்ணிவிட்டு 75% பிளாக் இருக்குது, இம்மிடியேட்டாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். அவர் சொன்னேன், நாங்கள்லாம் சொன்னோம், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொன்னோம், எதுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்குப்பான்னு சொன்னாங்க. செகண்ட் ஒப்பீனியன் பெங்களூர் ஜெயதேவ் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போனதுக்கு எஸ் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது, பட் 1 மந்த் நான் மெடிக்கேஷன் கொடுக்குறேன், 1 மந்த் கழித்து அப்புறம் ஆப்ரேஷன் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரமாக பார்த்து நான் சொன்னேன், பாரு எனக்கு யாரோ ஒருத்தருக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கொடுத்தாரு, நான் நல்லா ஆகிட்டேன். நீ டாக்டர் கொடுக்குற மருந்து ஸ்டாப் பண்ணாது, அதோட இது சாப்பிடு. டாக்டர் கொடுத்துட்டு ஒரே 1 மாதத்துக்கு தான் டைம், இதை சரி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றது சுடு பண்ணிட்டாங்க. 1 மந்த் ஆன உடனே அப்பப்போ இங்கே குத்துதுன்னு சொல்லுவார். இம்மிடியேட்டாக நான் வசந்தா மேடமுக்கு ஃபோன் பண்ணேன், மேடம் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அதாச்சும் அந்த ஓப்பனிங் ஆகும்போதோ வலி எடுக்கும், நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். 1 மந்த் போச்சு. நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு இல்லை நான் இன்னொரு மந்த் தான் எடுக்கிறேன்னு சொன்னார். 3ஆவது மந்த் எடுத்து அந்த இது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3ஆவது மாதம் என்கிட்ட கேட்குறாரு, எதுக்கும் நான் ஒரு முறை டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணுமா. டாக்டர்கிட்ட போகிறது வேணான்னு சொன்னாங்கனாக்கா தப்பாகும். நான் சொன்னேன் ப்ளீஸ் கோ, ஆனால் ஆப்ரேஷனை அவங்க எதனா கேட்டாங்கனாக்கா போஸ்ட்போன் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்குன்னு சொல்கிறார். அதே போல் டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா திட்டிருக்கிறாரு,